உனக்கு அறிவு இருந்ததுன்னா, உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா, அங்கேருந்து வந்தவங்கள சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நாங்கள் இவ்வளோ சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், உங்க பீகாரை விட தமிழ்நாடு எப்படிடா இருக்குன்னு இங்க இருக்கக்கூடிய பீகாரிஸ் கிட்ட போய் கேளு. உன் தலைமையில செருப்பால் அடிக்கிற மாதிரி பேச சொல்லுவான். நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பேர் உன்னுடைய டேட்டா எடுத்து வச்சுட்டு பேசுறா. பேசு, நீ படிச்சவன் தானே, தற்கொலை ஒன்றும் கிடையாது இல்லை, படிக்காத தற்கொலை ஒன்றும் கிடையாது இல்லை, இல்லை தற்கொலை தானே, நாய் குறைச்சிட்டு போகுது, கொஞ்சம் தூக்கம் கேடும், அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சிட்டதுக்கு பிற்பாடு ஒருவேளை தாவேக்காய் இருந்துச்சுன்னா அப்ப ஆதவர்ஜுனா பேசினான்னா அப்ப தெரியும் கச்சேரின்றது. நீங்க எல்லாம் பேசுறீங்களா தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் கட்டி, இப்ப சிபிஐ எடுத்து பேசுங்கடா பாப்பா, உங்களுக்கு துணிச்சல் இருந்ததுன்னா. முட்டா பயல்களே. திமுக திருமாவளவர்களை பயமுறுத்துது, பயந்து கிடக்குறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை பயமுறுத்தினாங்க, அவர் அரசியலுக்கே வரவிடாம பண்ணிட்டாங்க திமுக அப்படின்னு. ஒரே ஒரு கேஸை போட்டு புரட்சி நடக்கும்னு சொல்லிட்டு போட்டல, எக்ஸ் தளத்துல போட்டியா இல்லையா? ஏன் உடனே அதை அழிச்சுட்டு ஓடி போயிட்டது? துணிப்பின் காரணப்பா. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க எங்க சீட் ஷேரிங் பண்றாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகலையும் அதே மாதிரி தான். இதற்கிடையில தாவேக்காவினுடைய நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை குறித்து அவங்க நடத்திய ஆர்ப்பாட்டம், அதில் நிறைய விஷயங்களை குறித்து பேசுறாங்க. அதில் ஆதவர்ஜுனாவினுடைய ஸ்பீச், அவர் அந்த உரையில ஒரு இடத்துல முட்டாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. அதற்கு காரணமாக அமைந்தது நிறைய பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. குறிப்பாக ஒரு 17 வயது சிறுமி விளாத்தி குளத்துல இயற்கை உபாதியை கழிப்பதற்காக வெளியே சென்ற போது அங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க, பலாத்காரம் செய்திருக்காங்க, தாக்கியிருக்காங்கலாம் பல செய்திகள் வருது. அது போலீஸ் விசாரணையில இருக்கு. போலீஸ் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பிரபல ஊடகங்கள்லாம் இப்படி பண்ணக்கூடாது, விசாரணையில இருக்கு, நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதற்கிடையில ஆதவர்ஜுனா பேசுகிற போது, ஒரு கழிவறை கூட இல்லாத ஒரு மாவட்டத்தை தமிழ்நாட்டுல இருக்குன்னு முட்டாள் முதல்வருக்கு தெரியுமா? இதை விட கடுமையா பேச முடியுமா? எப்படி பேசுறதுன்னு தெரியல, அவரும் ஒரு பெண் பிள்ளை பெத்து வச்சிருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. நம்ம எப்படி இதை பார்க்கிறது? உங்களுடைய பார்வை என்னதுல? உண்மையான அக்கறை என்னது ஆதவர்ஜுனாக்கு? அந்த மாவட்டம் முழுவதும் கழிவறைகளே இல்லையா? முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒரு குற்றச்செயல் நடந்துருச்சு, அந்த குற்றச்செயல் தொடர்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா, புலனாய்வு செய்தா இல்லையா? இதே மாதிரிதான் நீங்க கோயம்புத்தூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கும் குரல் கொடுத்தீங்க. பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஆய்ப்புன்ட்டீங்க. அது ஒரு 100 நாள் கூட ஆகல, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போட்டு அந்த 3 பேருக்கும் வாழும் வரை சிறை தண்டனை முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு ஏன் விஜயோ தாவேகாரனோ ஆதவர்ஜுனாவோ பேசல? இதான் தமிழ்நாடு, இதான் திராவிட ஆட்சி, இதான் அவங்களுடைய சாதனை. ஒரு குற்றச்செயல் நடக்கிறது அப்படின்றது உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற விடயம்தான். எங்க வேணாலும் நடக்கும், என்ன காரணத்துக்கு வேணாலும் நடக்கும். ஆனா அந்த குற்றச்செயல் தொடர்பான ரெஸ்பான்ஸ் ஒரு செட்டப்ல ஒரு சிஸ்டம் இருக்குது, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னம்னா, இந்த கிரைமை கட்டுப்படுத்தக்கூடிய, தடுக்கக்கூடிய காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன? அது நடவடிக்கை எடுத்ததா? குற்றவாளிகளை பிடிக்குதா? சட்டத்தின் முன் நிறுத்துதா? சட்டப்படி அவர்களை தண்டிக்குதா? இந்த 4 கூறுகள் தான் முக்கியம். இந்த 4 கூறுகள் தமிழ்நாட்டில் நிச்சயமா நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுக்கு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். யாருமே எஸ்கேப் ஆகல. என்னைக்கோ நடந்த வாச்சாத்தி வழக்கில் கூட இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அதோ இவங்க கூட இருக்கிறாரு செங்கோட்டையன், அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அவரும் ஒருத்தர். அது முதல்ல ஆதவர்ஜுனாக்கு தெரியுமா தெரியாது தெரியல. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா, சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகிறது. எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் அதாவது பாலியல் வன்கொடுமை அப்படின்றத சொல்லணும். இதை நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். இவங்களுடைய நோக்கம், பாஜக அரசனுடைய நோக்கம் 3 தான். 1, தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. இது 3 தான் எப்போதும் ஃபோக்கஸ் பண்ணார் மோடி. அந்த மோடி, பாஜக, RSS அதனுடைய பிரான்ச்சாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதையே செய்து, வேற ஒன்றும் இல்லை. நீங்க
இவர் சொல்றாரு, நாகப்பட்டினத்துல பேசும்போது விஜய் சொல்றாரு, ஏதோ ஒரு விடயத்தை அப்படியே பேசிட்டு வந்துட்டு சரி சரி அது நம்ம எஜெண்டா இல்லை அப்படின்றாரு. அதெல்லாம் எஜெண்டா இல்லை. அப்ப எது எஜெண்டா இவங்களுக்கு? சிங்குலர் எஜெண்டா திமுகவை தாக்கு. திமுகவிற்கு இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, மரியாதை அதை சீர்குலைக்க வேணும். டிஸ்கிரெடிட்டிங் த கவர்மெண்ட். அதுதான் இது. இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லை, இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல, எங்கேயுமே நடக்கல. இவர் சொல்றாரு பீகாரா உத்தரப்பிரதேசமானு சொல்ல, அப்படி சுட்டி காட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் எடுத்துட்டு இந்த மாநிலத்துக்கு வந்திருக்கவங்க கிட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேளு. உனக்கு அறிவு இருந்ததுன்னா, உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா, அங்கேருந்து வந்தவங்களை சட்டம் ஒழுங்கு தொடர்பா நாங்க இவ்வளவு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், உங்க பீகாரை விட தமிழ்நாடு எப்படிடா இருக்குன்னு இங்க இருக்கக்கூடிய பீகாரிஸ் கிட்ட போய் கேளு. உன் தலைமையில செருப்பால் அடிக்கிற மாதிரி போய் சொல்லுவான். புரியுதா? ஏன்னா அங்கதான் எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. நானே நிறைய பேசியிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடக்கும்போது அதற்கு காரணமான சூழல்களை பற்றி ஆராயணும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், தண்டிக்கணும், சூழல்களை மாற்றணும். சூழல்களை மாற்றணுன்ற இடத்துல நிச்சயமா அரசு, அது எல்லாருக்கும் அதுல பங்கு உண்டு, சமூக அமைப்புகள் எல்லாருக்குமே பங்கு உண்டு, அது நிச்சயமா பண்ணணும். கனிமொழி அவர்கள் ஏன் வாய் திறக்கல, உதயநிதி அவர்கள் ஏன் வாய் திறக்கல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏன் வாய் திறக்கல? அவர் ஒரு பெண் பிள்ளையை பெற்று வச்சிருக்காருல்ல. இந்த முட்டாளுக்கு அறிவு இருந்ததுன்னா அவங்க வாயை திறக்கணுமா, இல்லை அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை ஊக்கப்படுத்தி அந்த இதுல முதல்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லணுமா? இப்ப கோயம்புத்தூர் இன்சிடென்ட் நடந்ததுல அதுல வந்துட்டு ஸ்டாலின் ஏதாவது பேசினாரு? ஸ்டாலின் ஏதாவது பேசினாரா? கனிமொழி ஏதாவது பேசினாங்களா? இல்ல மத்தவங்க ஏதாவது பேசினாங்களா? அவங்க பேச வேண்டியதில்லை. காவல்துறையினுடைய செயல்பாட்டுக்கான நேரம் அது. அதனுடைய விளைவுதான் 100 நாட்களுக்கு உள்ளாரையே அவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம நிறுத்தி விசாரணை நடத்தி முடிச்சு உயிர் வாழும் வரை சிறை அப்படின்ற ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அது இந்த முட்டாள்களுக்கு தெரியுமா? அந்த செய்தி ஏன் இவன் படிக்கலையா? அந்த செய்திய இந்த முட்டாவை படிக்கலையா? அது வரைக்கும் நான் ரெட்டிக்கு அது தெரியாத படிச்சு நடைபெறுவதற்கு முன்பாகவே அதை தடுக்கணும் இல்லையா? எப்படி தடுக்க சொல்ல பார்க்கலாம். கழிவறைக்கு போறாங்க பெண்கள், ஒவ்வொரு இடத்துலையும் போறாங்க. இங்க கூட சென்னையில கூட இருக்குது, ரைட்டா? வீட்டுல கழிவறை இருந்தும் போகக்கூடிய இடம்லாம் இருக்கு. நான் டக்குன்னு சொல்லுவேன், சைதாப்பேட்டையில் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு நான் டக்குன்னு காட்டுவேன். புரியுதா? இப்படியே போயிட்டு அப்படியே ஒயம்சி கிரவுண்டுக்கு போறதுக்குள்ள அப்படி ஒரு குறுக்கு பாதை இருக்குது, அப்படி போயிட்டு போறதுக்கு. அதுக்கு அந்தாண்ட பார்த்தோன்னா ஒரு தோப்பு துறவுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிராமங்கள்ல இருக்கும். இந்த முட்டா பயல்களுக்கு தெரியாது தோப்புன்னா துறவுன்னா என்னான்னு தெரியாது. அங்க போயிட்டு வர்றாங்க பெண்கள். அப்படியாப்பட்ட இடம் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்குது. உடனே இவங்களோட ஆட்சி வந்துருச்சு, விஜய் முதல்வர் வந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, தோப்பு துறவுல எல்லாம் ஒரு 20 போலீஸ்காரங்களும் அப்படியே அவங்க பின்னாடி நடந்துட்டு இருக்காங்க, கழிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி முன்னாடி இவங்க துப்பாக்கி கூட நிற்பாங்களாமா? லூசத்தனமா பேசுறாங்க. ஏதாவது அறிவு இருக்குதா? பாதுகாப்போட ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பாக நிப்பை ஒரு என்ன நிறுத்துவாரு? ஒரு பெண்களை வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு போலீஸ்காரன் கூட வருவாங்க. அப்புறம் ஒரு குடும்பம் சினிமாவுக்கு போகுதுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ நாங்கள் வந்துட்டு 40 நாங்கள் வீடு நம்பரு இந்த தெருவில் இருக்கோம், நாங்கள் அன்றைக்கி நைட்டு சினிமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அங்கேருந்து நீங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜீப்பில் கொண்டாந்து ஒரு போலீஸ் ஜீப்பு, ஒரு இன்ஸ்பெக்டர், சைடில் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஜீப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு தியேட்டரில் விட்டுட்டு இவங்க படம் பார்க்குற வரைக்கும் பின்னாடி அப்படியே நிற்பாங்களாமா ஒரு குடும்பத்துக்கும்? விளக்குங்கடா. எதையாவது பேசுனீங்கன்னா விளக்குங்க. எப்படி நீங்க பாதுகாப்பை கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வந்துட்டு குற்ற வழக்குகளில் வந்துட்டு எந்த அளவிற்கு அது சாதிச்சிருக்குது அப்படின்றதுக்கு இந்திய அளவுல உதாரணம் தான் நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. தேச அளவிலான குற்றவியல் பதிவு வாரியத்தினுடைய அறிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டு வருது. எடுத்து வச்சுட்டு பேசுங்கடா. உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு பேசுங்கடா, அப்புறம் பேசலாம். திமுக பதில் சொல்லணும், ஸ்டாலின் பதில் சொல்லணும், அதெல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு என்ன கடுப்பு தெரியுமா? இவங்களால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஸ்டாலின் மீதான இந்த மரியாதைக்கும் அந்த உறவை உடைக்க முடியல. மோடிக்கும் அதே தான், எடப்பாடிக்கும் அதே தான், இந்த விஜய் கம்பெனிக்கும் இதே தான். அதனால இவங்க என்ன பண்றாங்க, உக்கிரமா பேசுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இதன் மூலமா திமுக காரன் கோவப்பட்டான்னு வச்சுக்கோ, எடுத்து மேல ஒரு 2 அறக்கலை விட்டான்னு வச்சுக்கோ, மண்டை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது பாருங்க, அந்த கூக்குரல் ஏற்றத்துக்கு தான் இவன் பண்றான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், விஜய் உன்னை இவன் இறக்கிடுவான், உன்னை சிக்கல்ல மாட்டி விட போறான், உன் தொண்டன்களை சிக்கல்ல மாட்டி விட போறான், அதுக்கு தான் இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஏன், அங்க வேலை செய்ய போறவன் தாவேகா தொண்டை, அங்க இருக்க போறவன் திமுக தொண்டை, அவனுக்கு நடுவில் வந்துட்டு மோதலை உண்டு பண்ணணும்.
இவன் சேஃபாக இருந்துக்குவான். ஒரு BMW காரில் போயிட்டு இவன் சேஃபாக நடத்துக்குவான். இப்போ அந்த கரூர் விடயத்துக்கு அப்புறம் எல்லாரும் போய் பதுக்கலையா 72 நாள் ஷேவ் பண்ணுறதுக்கு பிளேடு வாங்குறத விட வெளில வரல இவங்கெல்லாம் இல்லை, அப்படியே கால் மார்க்ஸ் மாதிரி வெளில வந்தாங்க. இந்த திருட்டு பசங்க அங்கே மோத விட்டு ஓடிடுவாங்க. இவங்க இருக்க மாட்டாங்க. அதை பாஜக கையில் எடுத்துருவான். எப்படி இவங்க வந்துட்டு தள்ளி 41 பேரை கொண்டுட்டு இவங்க போயிட்டு பதுங்கிட்டாங்க. உடனே பாஜக அதிமுக வந்துட்டு இல்லை அங்கே நடந்து குற்றத்துக்கு காரணம் போலீஸ் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்க, மோதிட்டாங்க, இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எதிர்கட்சிகளுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. இதனாலதான் திமுக அரசுகளுக்கு இது தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், இவன் எதுக்காக இந்த மாதிரி பேசுறான் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால சரி, சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, நாய் குலைச்சிட்டு போகுது, கொஞ்சம் தூக்கம் கேடும், அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சிட்டதுக்கு பிற்பாடு ஒருவேளை தாவேக்காய் இருந்துச்சுன்னம்னா, அப்ப ஆதவர்ஜுனா பேசினான்னா அப்ப தெரியும் கச்சேரின்றது என்னன்ட்டு. ஊடகங்கள் மீடியாக்கள் விலை போயிட்டாங்க. இப்ப டெல்லியில நிர்பயா கேஸ் நடக்குது. ஒரு ரேப் கேஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நாடே கொந்தளிச்சுது. ஆனால் வந்து தமிழ்நாட்டுல நிறைய பாலியல் கொடுமைகள் நடக்குது. ஆனால் இதை குறித்தெல்லாம் ஊடகங்கள் விவாதிப்பதில்ல, மக்களும் வந்து பேசுறது இல்ல. ஏன் நீதான் போய் தூண்டி விடுற, ஏன் பேசுறது இல்ல? நிர்பயா நடந்துச்சு. டெல்லியினுடைய ரெக்கார்டு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு ரேப் நடக்கக்கூடிய ஒரே நகரம் வந்துட்டு டெல்லி தான். தெரியுமா உனக்கு? அந்த ரெக்கார்டு இருக்குது, சர்வதேச அளவில் அது புகழ் பெற்றது. அது தெரியுமா? தமிழ்நாட்டை அப்படி சொல்ல முடியுமா? அதான் நான் சொல்ல வரேன். நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பெருனுடைய டேட்டா எடுத்து வச்சுட்டு பேசு. நீ படிச்சவன் தானே, தற்கொலை ஒன்றும் கிடையாது இல்லை, படிக்காத தற்கொலை ஒன்றும் கிடையாது இல்லை தற்கொலை தானா? அங்க ஒன்று பேப்பர்ல வந்து தினத்தந்தியை படிச்சுட்டு வந்துட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்ற ரிப்போர்ட் பண்ணிச்ச ஊடகங்கள். நீ பேசுறதையே ரெக்கார்ட் பண்ற, கேடு கட்ட உன்னாட்டம் ஒருத்தனையே நீ பேசுறதையே ரிப்போர்ட் பண்ற, உன்னையே இன்டர்வியூ எடுத்து போடுறான் ஊடகம். அந்த கொடுமை எங்க சொல்றது? உன்னை போயிட்டு எடுத்து போடுறான். ரைட்டா? ஊடகம் பேசலையா அதை பத்தி? எல்லா ஊடகமும் பேசணும். இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா அதையே சொல்லிட்டு இருக்கணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அப்படிதான் பல ஊடகங்கள் செய்யுது. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, நடவடிக்கை எடுத்து, இப்போ இன்னைக்கு நடந்துருச்சு அந்த இன்சிடென்ட். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களோட சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. அவங்களோட வந்துட்டு ஒரு அமைச்சர் போயிட்டு கீதா ஜீவன் பேசினாரு, எல்லாம் நடந்திருக்குது, ஆயிட்டு ஓகே. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து, ஏன் அந்த குற்ற சம்பவம் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமானவர்களை தண்டிக்கல அப்படின்னம்னா நீ கேட்குற கேள்வி ரைட்டு. கக்கூஸ் இல்லாத ஒரு மாவட்டம் அப்படின்னா போயிட்டு மோடியை கேளு. அவர் தானே ஸ்வச் பாரத், அவர் தானே எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாரு. ஏங்க தூத்துக்குடியில் நடக்கலான்னு கேளு. தூத்துக்குடியில் போயிட்டு அப்படியே ஒரு ஆலையை, அந்த ஆலை பேர் என்னது, அது ஸ்டெர்லைட் ஆலை எடுத்தா அந்த திணிக்க தெரியுது இல்லை, அங்கே ஏன்ட ஒருத்தருக்கும் வந்துட்டு கக்கூஸ் கட்டி கொடுக்கலன்னு போயிட்டு கேளு, மோடியை கேளு, மோடி ஜி ஒய் ஜி அப்படின்னு கேளு. அங்கே கேட்கறது உனக்கு தெம்பு இல்லைல்ல. இங்கே ஸ்டாலின் சைலண்டா இருக்கிறாரு, அதனால கேட்டுட்டு இருக்கிறார். அதானே? அதனால தான் இன்னொருத்தரும் கடுமையா பேசுறாங்க, திமுகவும் சைலண்டா இருக்காங்க, முட்டாள் முதல்வர்னு விமர்சனம் பண்றப்போ. ஐயா, ஒரு நாய் கொலைக்கிறதா நம்ம நாய் உதாரணம் சொன்னேனே. ராத்திர நல்ல தூக்கத்துல இருக்கும்போது வலு 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 நாய் கொலைக்கும். உடனே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடனே ஒரு தடி எடுத்துட்டு நான் போனேன்னா பாக்குறவன் என்ன நினைப்பா, என்னடா அது நாய் கத்துறதுக்காடா நீ வந்துட்டு கொம்பு எடுத்துட்டு அடிக்க ஓடுவ? சொல்ல மாட்டான். அது என்னாட்ட ஒரு பெரிய மனுஷன். இல்லை நான் கல் எடுத்துட்டு துரத்துனேன்னா சொல்ல மாட்டேன். பைக்கில் சினிமா பார்த்துட்டு வருவேன், அப்போ வலு வலு வலுன்னு குறைச்சிட்டு வரும், ஹெக் அப்படின்னு சொல்லணும்னா போயிட போகுது. இவ்வளோதானே? அவ்வளோதானேயா? இதுக்குன்னு நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அப்படியே காதில் கவசம்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நாய் வந்துட்ட உடனே அப்படியே நிறுத்திட்டு என்னது இது கதை? அப்படிதான் திமுக கையாளுது. நாய் கொலைக்கிற மாதிரி இவங்களெல்லாம். இப்போ விஜய் பேசாத பேச்சா, இல்லை விஜய் கட்சிக்காரங்க பேசாத பேச்சா, இல்லை அந்த கட்சி சார்ந்த பொம்னாட்டிங்க பேசாத பேச்சா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் என்ன பண்றது? பார்க்கலாம். அவங்களுடைய நோக்கம் என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கணும். அதுக்காக அவன் கத்திட்டு இருக்கிறான். அது 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 கூட புரியாத அளவுக்கு இருக்கிறாரு ஸ்டாலின். 60 வருஷம் அவருக்கும் வந்துட்டு 55 வருஷம் அரசியல் இருக்குது இல்ல, தெரியும்ல அவருக்கு. இன்னொருத்த கூட தற்கூரியா அப்படின்னா, டே முதல்ல நீ தற்கூரியா இல்லையான்றதை பாடுறா முதல்ல. உன்னை ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கிறார், சமூக நீதிக்காக செஞ்சது என்ன? அவர் கேள்வி கேட்கிறார். இவரு தேர்தல் எங்களோட அறிக்கை வரும் பாருங்க. எப்ப? எல்லாமே தேர்தல் அறிவிப்பு வந்தவொடனே தான் வருமா?
வெக்கமல்ல உனக்கு? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா உனக்கு? எதுவுமே தெரியாது. நீ ஒரு வடிகட்டின முட்டா பையன். நீ ஐஆர்எஸ்லேருந்து வந்திருக்கிற. உன்னையும் கெஜ்ரிவாலையும் ஒப்பிட முடியுமா? கெஜ்ரிவாலுக்கு தெரிஞ்ச அரசியல்ல 1% தெரியுமா? நீ வந்துட்டு ஸ்டாலினை பார்த்து சொல்ற. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் உன்னுடைய வலுவிழந்திருக்காங்க. யாருமே வந்து பேசுறது இல்ல, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது இல்ல, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, அதை பற்றியெல்லாம் பேசாம அமைதியா கடந்து போறாங்க கூட்டணி கட்சிகளும். கூட்டணி கட்சிகள் அமைதியா கடந்து போனாங்க. ஆய்ப்புன்றல்ல சாம்சன் போராட்டம் நடத்தும் போது உன் கட்சி ஏன்டா அமைதியா போச்சு? அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க, விடுதலை சிறுத்தைகள் போய் நின்னாங்க, திமுக அந்த கம்பெனிக்காக நின்றுச்சு, நாங்கள்லாம் தொழிலாளர்களுக்காக நின்னோம். கடைசியில செட்டில்மெண்ட் பண்ணோம்ல, அரசு ஒத்துக்குச்சுல்ல. எதிர்கட்சிகள் நின்ன இடதுசாரியை விட நீ பெரிய ஆளா? விடுதலை சிறுத்தைகளை விட நீ மக்களுக்காக போராடினவனா நீ? அப்படியே நீங்க விவசாயியா வந்துட்டு பிறப்பேன், அடுத்த பிறவி எடுத்தால் அப்படி நான் விவசாயியா பிறப்பேன், உழுவேன் அப்படின்னா சொன்னான் உங்க தலைவன். 2020 இருந்து 1.25 வருஷம் விவசாயிகள் போராடினாங்களே டெல்லியில. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முட்டைக்கு கேக்குறேன். அவ்வளவு அக்கறை உனக்கு விவசாயி மேல இருந்துன்னா, சோத்தை பார்த்த உடனே உனக்கு விவசாயி நினைப்பு வருது. யாருக்கு? விஜய்க்கு. சோத்தை பார்த்தா எதை பார்த்தாலும் அவருக்கு என்ன நினைப்புக்கு வரும் அப்படின்றது தெரியும், எல்லாரும் தெரியும். சொல்றீங்களே மகளிர்னு சொல்றீங்களே, உன் தலைவன் மகளிர், அவனுடைய மகளிர் என்ன பண்ணி வச்சிருந்தான்டா வீட்டுல? அதை சொல்லுங்கடா முதல்ல. அங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தை, அங்க ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெட்டிஷனை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்தா டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் உன் விஜய் உள்ள இருப்பான் நேரத்துக்கு தெரியுமா? தனிமைப்படுத்தியது, சித்திரவதைப்படுத்தியது, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இது எல்லாத்தையும் அவர் ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துருந்தான்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய விமன் போலீஸ் வந்துட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கோம் விஜய், தெரியுமா அவனுக்கு? அவங்க உங்களுடைய தலைவனை காப்பாத்திட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டு கேஸை போட்டு. அவங்க ஒரு நேச்சுரலா கணவனை மதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பெண் அந்த பொம்னாட்டி. அதனால கேஸை போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா, எனக்கு விவாகரத்தை கொடுத்துரு, ஜீவனாம்சம் கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ரொம்ப டீசெண்டா. உங்களாட்ட பிக்காரி பயில கிடையாது அதான் அந்த லேடி. எந்த நடிகர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இல்ல அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சாலும் களத்துக்கு வந்தாலும் நாம் தமிழர் கட்சியை வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. கடந்த காலங்கள்ல விஜயகாந்துக்கு அப்படி செஞ்சாங்க, ரஜினிகாந்துக்கு அப்படி செஞ்சாங்க, இன்னைக்கு விஜய்க்கும் அதே மாதிரி செய்யறாங்க. சீமான் அவர்களை நாம் தமிழரை வந்து திமுக பயன்படுத்துதுன்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்புறம் திமுக நாம் தமிழரை வச்சுட்டு பயன்படுத்துதுன்னு தெரியல? ஏன் அப்போ உங்க தலைவர் வந்துட்டு சீமானோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு கார்ல ஓட்டிக்கினே போய்? சீமானை பத்தி விஜய் என்கிட்ட பேசுறாரு, அவருடைய அறிவை பாராட்டணும் இல்லைங்களா அப்படின்னாரு. ஒரு கிஃப்ட் தானே சார் அப்படின்றாரு. ஏன் உன் தலைவன் அப்படி பேசுற, நீ எப்படி பேசுற? உங்களுடைய ஆள் இருக்கிறானே ஆலோசகன் ஜான் மொழம், அவன் 2 பேரோடய போய் உறவு வச்சுட்டு இருந்தானே, அது தெரியாதா உங்களுக்கு? எங்ககிட்ட எதுவும் வந்து பேசி மாட்டிக்காத, நல்லா தெரியும் எங்களுக்கு எல்லாமே. நீங்க யாரு, உங்களுடைய எஜெண்டா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். எங்களுக்கே தெரியும் பொழுது இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியாததெல்லாம். திமுக திருமாவளவர்களை பயமுறுத்துது, பயந்து கிடக்குறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை பயமுறுத்தினாங்க, அவர் அரசியலுக்கே வரவிடாம பண்ணிட்டாங்க திமுக அப்படின்ற ஒரே ஒரு கேஸை போட்டு புரட்சி நடக்கும்னு சொல்லிட்டு போட்டல, எக்ஸ் தளத்துல போட்டியா இல்லையா? ஏன் உடனே அதை அழிச்சிட்டு ஓடி போயிட்ட நீ? துணிக்கணும் காரணமா? உன் நாட்டை பலரையும் பார்த்த கட்சி, பலரையும் பார்த்தது திராவிட இயக்க வரலாறு. அது முதல்ல தெரிஞ்சுக்க. நீங்களும் சீமான் மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க விவரம் தெரியாம. மொத்த விடயமும் எப்படி வந்து முடியும் அப்படின்றத வந்துட்டு ஸ்டாலினுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் அவங்க காது செவி சாய்க்கவே மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் பர்மிஷன் கொடுப்பாங்க, காவல்துறையே இருப்பாங்க. உங்க மேல ஒரு வழக்கு போட்டாங்களா போலீஸ்? எவ்வளவோ நீங்க பேசியிருக்கிறீங்களா, ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் பேசுறீங்களா, அவதூறா பேசுறீங்களா? ஏதாவது ஒரு வழக்கு இருக்குதா பாரு உங்க தலைவன் மேல, உங்க மேலெல்லாம்? ஏன் போடல? திமுக கேஸ் போட தெரியாதா? கேஸ் போட்டு உங்களை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5-6 நாள் 10 நாள் உள்ள வைக்க தெரியாதா? ஏன் போடல? ஜெயலலிதா மாதிரி துணிச்சல் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், அது ஒத்துக்கிறேன். அந்த துணிச்சல் நான் தான் சொல்றேன். அன்னைக்கு மட்டும் செப்டம்பர் 27ஆம் தேதி மட்டும் ஜெயலலிதா முதல்வராக இருந்ததுன்னா, அங்கேருந்து அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் நீ தானே சொன்ன. அது அர்ஜுனா
எவாக்குவேட் சொல்லிட்டு நீ வரும்போது உங்க ஆளு திருச்சி விமான நிலையத்தை வந்திருக்க மாட்டாரு. அப்படியே ஒரு போலீஸ்காரங்க தடுத்து எடுத்துட்டு போயிட்டு கரூர்ல சப்ஜெயில போட்டுட்டு இருப்பாங்க. அது உண்மைதான். இது நீ நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிற. நெட் எடுத்துட்டு இருப்பாங்க அங்க உள்ள. புரியுதா? நீங்க எல்லாம் பேசுறீங்களா தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் கட்டி? இப்ப சிபிஐ எடுத்து பேசுங்கடா பாப்போம், உங்களுக்கு துணிச்சல் இருந்ததுன்னா. முட்டா பயல்களே, சிபிஐ எதிர்த்து பேசுங்கடா. ஏன் உங்களை திருப்பி திருப்பி ஏன் எங்க தலைவரை கூப்பிடுறீங்க, எங்க தலைவரையே ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கண்ணா ஒரு கேள்வி. கேப்பியா? நீ கேப்பியா? 15ஆம் தேதி விசாரணைக்கு 14ஆம் தேதியே கிளம்புறாரு. முன்னாலே போயிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு தான். மற்றவங்களாம் கூட வந்துருவாங்களாமா? விஜயோட சம்மந்தப்பட்டவங்களாம் கூட 14ஆம் தேதி வந்துருவாங்களாமா டெல்லிக்கு? செந்தில் பாலாஜியும் 17ஆம் தேதி அவருக்கு என்னையா இருக்குது? அவர் தாராளமா போக போறாரு, பேச போறாரு, வர போறாரு. ஏடி லெவல்ல பார்த்துட்டு அவர் செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியாது நீங்க நினைக்கிற மாதிரிலாம். ரெண்டாவது, மொத்த உலகத்தினுடைய பார்வையில நீங்க பண்ண அந்த கரூர் படுகொலை எல்லாருக்கும் தெரியும். மொத்த பார்வை இருக்குது, ஊடகத்தினுடைய பார்வை. எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை காத்தாலையும் முடிச்சுட்டான் அவங்கள பத்திய கேஸ் ஹிஸ்டரிய. ஆதாரங்களை திரட்டினதுதான் அவங்க. அரசியல் பண்ணி சார்ஜ் ஷீட்டை மாற்றி எழுதுனாங்கன்னா சிபிஐனுடைய மான மரியாதை கப்பல் ஏறிடும். அவ்வளவுதான். உங்களுடைய அரசியல் 2026 மே மாசத்தோட முடிய போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்றதுக்கு அரசியல். மீண்டும் ஸ்டாலின் வந்துட்டாரு, என்ன பண்ணுவ நீ? மறுபடியும் மாடை போட்டு திட்டிட்டு இருப்பியா ஸ்டாலினை? புரியுதா? அப்ப வேற ஒரு ஸ்டாலினை பார்ப்பேன். அதான் சூப்பர் ஸ்டாலின். இப்ப இருக்கிறது சாதா ஸ்டாலின். சூப்பர் ஸ்டாலின் வந்துட்டு 2வது முறையா திராவிடம் 2.0 அப்படின்னு சொல்லி அவர் வர்றாருல. அப்போ வரும்போது அப்போ சூப்பர் ஸ்டாலின் நீ பார்ப்ப. அப்போ நீங்க வந்துட்டு ஸ்டாலின் ஜி இல்லாட்டி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னோம்னா வீட்டுக்கு வர மாட்டார். 234 தொகுதியிலும் தனித்து தான் போட்டி. பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பவன் கல்யாணம் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பாஜக தனித்து தான் போட்டிடுறோம் அப்படின்றாங்க. போட்டியிட்டு கிழிப்பீங்க நீங்க. உன் தலைவன் நீங்களும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? கூட்டணியில போய் சேர்ந்து இந்த டெபாசிட் எடுக்கக்கூடிய அந்த அவலத்தை வந்துட்டு தவிர்க்கிறதுக்காக நீங்க அந்த கூட்டணியில போய் சேர்றதுக்கு உன் கட்சிக்காரனே பேசுனான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் கட்சிக்காரனை கூட்டி வச்சுட்டு பேசுனா அவன் என்ன பேசுறான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அங்க போயிடலாம், சேஃபு தலை சொன்னானுங்களா இல்லையா? அங்க போயிடலாம். அங்க என்ன எங்க அறிவாலயத்துக்கா? உங்களுக்கு சேர்க்க ஆள் இல்லை, அங்கதான் போவீங்க. எது? அமித்ஷானுடைய காலடி. வெக்கங்கிட்டவங்களே, நீங்க எவ்வளவு கேவலமானவங்க அப்படின்றத காலம் நிரூபிக்கும். இது வரைக்கும் எதையுமே பண்ணல ஸ்டாலின் உங்களுக்கு எதிராக, ஒன்னுத்தையுமே பண்ணல. ஆனா எவ்வளவு கேவலப்பட்டு நிக்கிறீங்க பாத்தியா? ஒரு இடத்துலயும் கேவலப்பட்டு நிக்கிறீங்க. எஸ்ஓபி எதிர்த்து நடந்த போராட்டம் தானே. எதுக்கு எஸ்ஓபி எதிர்க்கிறீங்க? ஏன் உங்களை ஷெட்டு போட சொல்லிட்டான், சேர் போட சொல்லிட்டான் போலீஸ்காரன் இல்லையா? யாருக்காக போட சொன்னா? போலீஸ்காரன் உட்காந்துக்கிறதுக்கா? உன்னுடைய ரசிகன் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து சாவாது இருக்கிறதுக்காக அது ஒரு கண்டிஷன் ஆகணும். அதனால ஷெட்டு போட்டீங்க. அதுல இந்த ஆதவர்ஜனாவுக்கு கூடுதல் செலவாகி போச்சு. இவர் தானே ஆர்கனைசரு, இவர் தான் ஈவெண்ட்டுக்கு செலவு பண்றவர். இவரு செலவு பண்றதுல இவருக்கு அதிக செலவாகி போச்சு போல. அங்க பேசவும் விட மாட்டேங்கிறான் விஜய். செலவு மட்டும் நீ பண்ணணும்னு சொல்றான். வெறி ஏறுமா ஏறாதா? புரியுதா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவன் வேற யாரையும் திட்டல, விஜய காலி பண்றான். திட்டி சிக்கல்ல வந்துட்டு விஜய சேர்த்து விட்டுறான். அதான் இது. ஸ்டாலினுக்கு என்ன ராத்திரில கொலைக்கிற நாய் மாதிரி இதெல்லாம் இது மாதிரி நிறைய நடக்குது இல்லை, அங்கங்க நடக்குது. எல்லாரும் தான் பேசுறாங்க ஸ்டாலினை பார்த்து. மக்கள் என்ன பேசுறாங்கன்னு போய் கேள்றா. மக்கள் கிட்ட பார்த்தா நான் சொன்ன வரேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? ஒரு குஜராத், ஒரு பீகார், ஒரு உத்தரப்பிரதேசம் இங்க இருக்கிறான் இல்லையா, அவங்ககிட்ட போய் கேளு என்ன நடக்குதுன்றது தெரியும். அதை விட்டு அங்கங்க நடக்கக்கூடிய ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காது. இந்த தமிழ்நாடு போலீஸினுடைய வரலாறு, இந்த தமிழ்நாடு போலீஸினுடைய யூனிஃபார்ம், அதில் சில தப்பு பண்ணலாம். இப்போ கூட அகிலன் அப்படின்ற ஒரு பையன் செத்து போயிட்டான், யாரும் ஏத்துக்கிறல. எப்படி இருக்கு பாரு. சிபிசிஐடிக்கு கேஸ் மாற்றப்பட்டு கேஸ் நடக்குது. அது தொடர்பான அந்த அறிக்கை, அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வெளியில வந்துச்சு பாரு. இதாண்டா திமுக. எந்த இடத்துல எதையும் மறைக்கலாம். ஆனா அங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண் அடித்து கொல்லப்பட்டு காலை உடைச்சு பாலியல்
கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு காலையும் உடைச்சி போட்டு போயிட்டாங்க 6 பேர். சாவும்போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு கேஸை போட்டு அவங்கள யாரும் தண்டிக்கப்படல. தெரியுமா உனக்கு? நீ போயிட்டு காலில் விடுறிய பிஜேபி, அந்த பிஜேபியினுடைய ஆட்சி அவலமாக தான். நான் தெரிஞ்சுக்க, சும்மா உட்காந்துட்டுலாம் கத்திட்டு இருக்காது. நீ கத்துறதுனால ஒன்றும் ஆயிடாது. இப்போ என்னாட்டம் போடுறவங்க ஏன் உன்னை பற்றி பேசுகிறோம்? நீ பேசுறது வந்துட்டு பல உண்மைகளை சொல்கிறதுக்கான வாய்ப்பு, அதனால பேசுகிறேன். இல்லாட்டி உன்னாட்டம் ஒரு தற்கொலைக்கு நான் ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? ஏன் நிலை என்ன, உன் நிலை என்ன? நான் இதுக்கு முன்னாடி ஈரான் பற்றிய பிரச்சனையை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். அதில் இந்திய பிரதமர் எடுத்த முடிவு, தாக்கங்கள், இதெல்லாம் பற்றி நான் பேசி கொடுத்துருக்கேன் 3/4 மணி நேரம். நான் உன்னை பற்றி பேசணுமா? ஒரே காரணம்தான், உன்னை வச்சு நீ பேசுறது, நீ எதை வச்சு பேசுற, அதுக்கு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அல்டீரியர் மோட்டிவ் என்ன அப்படின்றத நான் மக்கள்கிட்ட சொல்ல உன்னை பயன்படுத்திக்கிறேன். அவ்வளோதான், வேற எதுவும். மக்கள் இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக அவங்க எதிர்கொள்வது கச்சா எண்ணெய் தான். பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி கொரோனா காலத்துல நம்ம வந்து பாதிக்கப்பட்டோமோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருமோ, பெட்ரோல் கிடைக்காதோ, சிலிண்டர் கிடைக்காதோ அப்படின்னு மக்கள் கூட்டம் கூட்டமாக பெட்ரோல் பங்க்ல பார்க்க முடியுது, கேஸ் சிலிண்டர் இடங்கள்ல பார்க்க முடியுது. இதை பற்றி தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. அதுல ஒன்றிய மாநில அரசுகள் அப்படின்னு மொட்டை கடிதாசு மாதிரி அவங்க அதை சொல்றாங்க. இதை வந்து சரி செய்யணும், சீர் செய்யணும் அப்படின்றாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவங்களுடைய துணிச்சலுடைய அத்தாட்சி அது. முட்டா பயல்களுக்கு ஏதாவது தெரியுமா? கேஸு, ஆயிலு, பெட்ரோலு, டீசல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியுமா? இந்திய ஒன்றிய அரசுடைய எண்ணெய் நிறுவனங்கள்னா என்னன்னு தெரியுமா? என்னோட 60 ரூபாய் உயர்த்தினா 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு அஷ்யூர் பண்றிய, அதே நாளில் அதுக்கு முன்னாள் 60 ரூபாய் ஏற்றினா சிலிண்டர். ஏன்னு கேள்வி கேட்டானா விஜய்? ஏன் கேட்கல? பாஸ் வேணாம் பாஸ் சொன்னார்ல ஈரோட்டில், அதெல்லாம் வேணாம் பாஸ், அவங்க கிட்டலாம் ஏன் பாஸ் நம்ம பேசணும்? பாஸ் நம்மளுக்கு இங்கே தான் பாஸ். என்னடா இங்கே பாஸ்? அரசியல்வாதிகள் நடாதீங்கலாம், வெக்கம் கட்டவங்களே. எந்த விதமான தட்டுப்பாடு இல்லைன்றாரு நேற்று மினிஸ்டர். எரிவாயு உற்பத்தியை வந்துட்டு 30% அதிகப்படுத்தியிருக்கிறேன். அப்போ ஏன் உள்ளூரில் 60 ரூபா விலையாத்தினேன்? அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்க திராணி இருக்கா அவங்களுக்கு? புக்கிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. புக்கிங் டேட்டையும் 20, 25 21 நாள் 25 நாள். கிராமத்தில் அது 45 நாள் ஆக்குனேன். அங்கே பெரிய சிலிண்டரா, இங்கே 14.2, அங்கே 28.4. என்னடா அது? ஏன்னு கேட்கறதுக்கு யோக்கியதை இருக்குதா உங்களுக்கு? அப்படியே அல்லறி போயிட்டு ஒடுங்கி உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? முதலமைச்சர் தூக்கி என் மேல பழிய போட்டாரு அப்படின்றிய. இந்த முதலமைச்சரை போட்டாரு, அப்புறம் சிபிஐ கொண்டு விசாரிக்கிறது கூப்பிட்டு ஓடுனீங்களே. அப்படியே சிபிஐ நியாயம் கொடுக்கும் அப்படின்னு ஓடுனீங்களே. நீ தானே ஏற்பாடு பண்ண லாயரெல்லாம். யார் அவங்கெல்லாம்? எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க. ஒதுலையும் அறிவு இல்லை, எதை பத்தி ஆழமான. அதான் நான் சொல்றேன், விஜய்க்கு துணிவும் கிடையாது, தெளிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேற வேற விஷயத்துல இருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ எம் டெல்லிங் சம்திங் வித் பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். அதை பத்தி எதுவுமே தெரியாது. புண்ணாக்குங்க, அதோட சேர்ந்து இந்த புண்ணாக்குங்க. ஒரு நேர்காணல்ல வந்துட்டு கேட்ட கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல தெரியல, முடியல. உன்னை தற்குறின்னு சொல்லாத வேற என்ன குறின்னு சொல்றது? அதை விட ஒரு வார்த்தை கிடையாது. எல்லாரும் 1000 ரூபா கொடுக்கறத கிண்டல் பண்ணீங்க, இலவச பேருந்து பயணத்தை கிண்டல் பண்ணீங்க, டான்ஸ் எல்லாம் ஆடிலாம், பாட்டெல்லாம் பண்ணீங்க. அப்புறம் ஏன் 2500ன்றீங்க? ஏன் 2500 சொன்னீங்க? அதான் சொன்னார் பார்த்தல திருச்சியில, நான் செஞ்சதை எதையும் எவனாலையும் நீக்க முடியாதுன்னு சொன்னார் பார்த்தியா? அதான் இந்த மக்களோட நிற்கிறவன், மக்களுடைய வாழ்க்கையில நிற்கிறவன், அவங்களுடைய பொருளாதார தேவை ஒவ்வொன்றுக்கும் கூடவே இருக்கிறவன் இந்த நாட்டினுடைய முதல்வன். அது முதல் புரிஞ்சுக்கணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.